ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் எங்களுக்கு பங்கு வேணும். அப்படி இருக்கக்கூடிய கட்சி தான் திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தை கட்சி. அது விழுப்புரம் சிதம்பரம் கட்சி அப்படின்னு சொல்லி 4 பேர் பேசினாலும் எங்களுக்கு பரவாயில்லை. அதாவது சீட்டின் அடிப்படையில் இங்கே கட்சி நாங்கள் நடத்த வரல. எங்களுக்கு என்ன தேவை? நிச்சயமா அதிகாரத்தில் எங்களுக்கு ஒரு பவர் இருக்கணும். அந்த பவர் அப்படிங்கிறது நாங்கள் அந்த அதிகாரம் செலுத்தும் போது அது ஒரு கேபினெட் மினிஸ்டராவோ இல்லாட்டி வேறு ஏதாவதோ அந்த மாதிரியான அதிகாரத்தில் எங்களுக்கு ஒரு பகிர்வு வேணும் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தையினுடைய திருமாவளவன் அவர்கள் பேசின வீடியோ ஒன்று ட்விட்டரில் யாரோ அப்லோட் பண்ணுறாங்க. சார் அட்மின் ஐயா நீங்களா? ராஜா அவர்கள் தான் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார், ஏன் அட்மின் தான் பண்ணாரு, அட்மின்கிட்ட போய் கேட்டுக்கோங்க, எதை எடுத்தாலும் அட்மின் தான் செஞ்சார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் அட்மின் தான் செஞ்சார், ஏன் செஞ்சார் அப்படிங்கிறது தெரியலை, நான் இப்போ தான் வந்து இறங்கியிருக்கேன், அவர்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ ஆட்சியிலும் அதிகாரத்திலும் எங்களுக்கு பங்கு வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. சீட்டின் அடிப்படையில் கிடையாது, அது ஒரு பொசிஷன், ஒரு போஸ்டின் அடிப்படையில். அந்த போஸ்ட் அப்படிங்கிறது என்ன? இன்னைக்கு இதை இன்னொரு கனெக்டிங் த டாட்ஸ் வழியாக நீங்கள் பார்க்கலாம். வேறு எதுவுமே இல்லை. ஸ்டாலின் அவர்கள் வராரு, அமெரிக்காவிலேருந்து வந்து நிறைய முதலீடுகளை கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிற பெயரில் இங்கே வந்து அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுக்கும்போது மாற்றம் ஒன்று தான் மாறாதது அப்படின்னு சொன்னீங்களே, இந்த பவள விழா அப்படின்னு ஒன்று நடத்த போறீங்கல்ல, அதில் அமைச்சரவை மாற்றங்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்கா? துணை முதலமைச்சர் பதவியாக நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் வருவாங்களா அப்படிங்கிற பேச்சு அடிபட்டு இருக்குல்ல, இது நடக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் திமுக செய்வதைத்தான் சொல்வோம், சொல்வதைத்தான் செய்வோம், அப்படி இருக்கும் பட்சத்தில் நடைபெற வாய்ப்புகள் இருக்குங்கிறார். அமைச்சரவையில் மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்ல, ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் சொல்ல, இரண்டுக்கும் எங்கே இடிக்குதில்ல? அப்போ புதிய அமைச்சரவை மாற்றத்தில் விசிகாக்கு ஏதாவது பொசிஷன் வேணும்னு கேட்குறாரா மறைமுகமாக? ஏன் அதை டிலீட் பண்ணாரு? சீமானவர்கள் வெலாசுன்னு வெலாசி இருக்காரு, இன்னொரு பக்கமாக கருணாஸ் அவர்கள் சும்மா வெலாசு இருக்காரு. இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு அரசியல் சதுரங்கத்தில் பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு யாருடைய அனுமானிகளாக இருக்கலாம், எனக்கு இவரை பிடிக்கும் இவரை பிடிக்காது அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா இதை பார்க்காதீங்க. மக்களுக்கு நல்லது நடக்கணும், ஏதாவது ஒரு சேஞ்ச் இங்கே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் பார்க்கலாம். இது தமிழ் பக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். சார், திருமாவளவன் அவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்குறாரு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சீமான் அவர்களே அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வி. அண்ணன் சீமான்கிட்ட இது கிடச்சிருச்சுன்னா சீமான் அவர்கள் என்ன சொல்லுவார்? ஏங்க அப்படின்னா 2021 அவர் கூட்டணி வச்சார்ல, கூட்டணி தானே எங்கள் அண்ணன் வச்சார், திருமாவளவன் அவர்கள் வச்சாங்க. அப்போயே அவர் கேட்டிருக்க வேண்டியதானே, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் எனக்கு இந்த பங்கு வேணும், மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்கிறீங்க, அதில் எங்கள் ஐயாவுக்கு நீங்கள் அழைப்பை கொடுக்கல. ஐயானா யாருன்னு தெரியுதுல, ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ராமதாஸ் அவர்களையும் அங்கே சொல்கிறாங்க. குறிப்பாக ராமதாஸ் அவர்கள் தான் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா மது ஒழிப்பு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை எதிர்த்து பேசின ஒரு கட்சி அப்படின்னா அது கண்டிப்பாக ராமதாஸ் அவர்களுடைய அந்த பாமக தான். அப்போ அவங்க காலமாக மது ஒழிப்பு, சிகரெட் இருக்காதீங்க, குட்கா, போதைப் பொருள் இது எதுவுமே எல்லாத்தையுமே தடை செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு கட்சி. ஆனால் அந்த கட்சிக்கு நீங்கள் அனுமதி கொடுக்காம, அந்த கட்சியை நீங்கள் அழைக்காமல் மது ஒழிப்பு அப்படிங்கிறத எப்படி ஃபுல்ஃபில் பண்ண முடியும்? அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அது நீங்கள் எந்த அடிப்படையில் வேண்டான்னு சொன்னீங்க? ஜாதிய மத அரசியல் கட்சிக்கு அழைப்பு இல்லை அப்படின்னு சொன்னீங்க. பாஜக மத அரசியல் செய்யுது அப்படின்னா திமுக மது அரசியல் தானே செய்யுது. என்ன மது அரசியல் செய்கிறவன் பிடிச்சு அடித்து கொண்டுருவான், மது அரசியல் செய்வன் அமைதியாக கொண்டுருவான், 2 பேருமே கொண்டுருவாங்க. இதில் நீங்கள் எந்த பக்கம் நிற்க போகிறீங்க திருமாவளவன் அவர்களே அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்குறார். சும்மா செம்மையான கேள்விகள். ஆனால் இதுக்கெல்லாம் திருமாவளவன் அவர்கள்ட்ட பதில் இருக்குமா அப்படின்னு கேட்டால், அட்மின் போஸ்ட்டை போட்டுட்டாருங்க, எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர். அது மட்டும் இல்லாமல் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் அப்படின்னு சொல்கிறது 1999 எங்களுடைய முதல் கட்டம். நாங்கள் சொல்கிறது அது, இதை தான் எங்களுடைய முதல் ஸ்டேட்மெண்ட்டாகவே இருந்துச்சு. அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நாங்கள் விலகவே இல்லையே. என்ன இப்போ எங்களுக்கு 2 சீட்டு வருது, அதிகாரத்தில் எங்கே சார் உங்களை கண்டுக்கிறாங்க? இன்றைக்கி ஒரு செய்தி வேறு வருது, திருமாவளவன் அவர்கள் இந்த விசிகா கட்சியை தொடங்குறாரா? அப்போ தொடங்கும் போது சில இடங்களில் அவர் கண்டிப்பாக கொடிக்கம்பம் ஏற்றிருப்பார்ல, அவர் அப்படி முதல் முறையாக ஏற்றிய கொடிக்கம்பம் இன்று அகற்றப்பட்டிருக்கிறது. எதுக்குன்னு கேட்டால் 50 அடி 60 அடி உயரத்துக்கு மேலே நீங்கள் கொடிக்கம்பம் வைக்கிறீங்கப்பா, உங்கள் கொடிக்கம்பத்தை இங்கே வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதை இன்னைக்கு தூக்கிட்டாங்களாம். என்னங்க சார், அதிகாரத்தில் பங்கு கேட்டீங்க, மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுகவை அழைத்தீர்கள், திடீர்னு பார்த்தா உங்களுடைய கொடிக்கம்பத்தையே வைக்க முடியலையே அப்படின்னு சொன்னால், இதை நேராக திருமாவளவன்கிட்டே நிறைய பேர் கேட்டாங்க.
நிறைய அங்கே இருக்கக்கூடிய நிருபர்கள் கேட்கும்போது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சில நபர்கள் விசிகா கட்சிக்கு எதிராக அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்கள். நாங்கள் இதை துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர்களிடமும் முக்கியமான அரசியல் தலைவர்களிடமும் பேச போகிறோம். அப்படி பேசி கண்டிப்பாக எங்களுடைய கொடிக்கம்பத்தை அங்கே நாங்கள் நட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று வந்த விஜய் அரசியல் கட்சி தொடங்கி அவர் கொடிக்கம்பத்தெல்லாம் நட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஐயா திருமாவளவன் அவர்களே, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி திமுகவை பகைச்ச நீங்க இப்ப பாருங்க உங்களுடைய கொடி கம்பத்தை கூட வைக்க முடியாம நிற்கீங்களே, அந்தோ பரிதாபம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திருமாவளவன் அவர்களுடைய அட்மினுக்கு நிறைய போஸ்டர் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா எந்த அட்மின் தெரியலையே, ஏன் இந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் அப்படின்னு சொன்ன வீடியோவை ரொம்ப வைரலா மாத்திட்டாங்க. அப்போ ஒரு சலசலப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தெளிவாகவே புரியுது. அந்த சலசலப்புல நாளைக்கு வந்து திருமாவளவன் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாரு, வேணா எழுதி வச்சுக்கோங்க, விசிகாவுக்கும் திமுகவுக்கும் இடையே சண்டையை மூட்டிவிட ஒரு கூட்டம் தயாராக இருக்கிறது, இந்த சலசலப்புக்கு நாங்க அஞ்ச மாட்டோம் அப்படின்னு சொல்லி வீர வசனம் பேசுவார். சார் நீங்க தான் சார் அதிகாரத்துல பங்கு கேட்டீங்க, அதை தான் இங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களே தவிர உங்களுக்கு இடையில் ஒரு விரிசலை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்கல. சரி, இவர் என்ன சொன்னாரு, மத அரசியல் அப்படின்னு சொன்னதுக்கு சீமான் அவர்கள் கவுண்டர் கொடுத்துட்டாரு, மது அரசியல் திமுக செய்யறாங்க. நீ அடுத்த ஜாதி அரசியல் சொல்லி சொன்னார்ல, நேரா வாராரு கருணாஸ் அவர்கள் வாராரு. அதாவது ஜாதி மத அமைப்புகளுக்கு அழைப்பு இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, இத்தனை வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவருடைய கட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தம் என்ன சார்? இப்ப நீங்களும் ஜாதி கட்சி தானே, நீங்களும் ஜாதிக்காகத்தானே இந்த மாதிரி கட்சி நடத்துறீங்க, அந்த ஜாதியை உயர்த்த போறோம், அந்த ஜாதிக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதே மாதிரி அவங்களும் ஜாதி கட்சியா பார்க்குறீங்க. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நீங்க சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டணி காரணமாக இந்த பிரச்சனை எழுப்பப்படுகிறதா, இல்ல நீங்க தனியா நிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க பொது பிரச்சனையை செய்கிறீர்களா, இல்ல உங்களுக்கான பர்சனல் பிரச்சனையாக மட்டும் பார்க்கிறீர்களா? ஆனால் அந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சினா விடுதலை சிறுத்தைகள் என்ன கட்சி? இன்னைக்கு ஏதோ ஒரு அர்ஜுன் ரெட்டி அது மாதிரி ஒருத்தர் சேர்ந்துட்டதுனால அது வந்து தேசிய கட்சியா மாறிடுச்சா? இப்போ யாரெல்லாமோ வந்துட்டாங்க, ரெட்டிலாம் வந்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே நீங்க ஜாதி கட்சியிலேருந்து மாறிட்டீங்களா? யாரை சொல்கிறாருன்னு தெரியல. அந்த ரெட்டினா உங்களுக்கு யாராவது தெரியுது? எனக்கு தெரியும், அந்த மார்ட்டின், லாட்ரி மார்ட்டின் அவர்களுடைய மருமகனா யாரோ உள்ளக்க வந்துட்டாங்க, அவர் தான் விசிகாவினுடைய அடுத்த கை அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வந்ததுலேருந்து விசிகாவினுடைய ரூட்டே வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. விசிகாவினுடைய ஐடி விங் அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவரையிலும் விசிகாவினுடைய அடுத்த முகமாக இருந்த சில நபர்கள் காணவே இல்லை. அறம் வெல்லும், ஞாபகம் இருக்கு, அறம் வெல்லும். அந்த அறம்லாம் எங்கே வெளில போச்சுன்னு தெரியல, அது என்ன ஆச்சுன்னே தெரியல. அப்போ அவங்களெல்லாம் ஓரம் கட்டிட்டு இப்போ திருமாவளவன் அவர்கள் விசிகாவை புதிய பரிமாணத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காரா அப்படிங்கிறப்ப நீங்களும் ஜாதி அடிப்படையில் தானே வந்தீங்க. நீங்கள் எப்படி விமர்சிக்கலாம்? பாமக ராமதாஸ் அவர்களை எப்படி நீங்கள் விமர்சிக்கலாம்? அவரை கூப்பிடாம நீங்கள் மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போவீங்க அப்படிங்கிற கேள்வியை கருணாஸ் அவர்களும் கேட்குறாங்க. பரவாயில்லையே, கருணாஸ் அவர்கள் கொஞ்சம் நியாயமான கேள்வியெல்லாம் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் சில பல நபர்களுடைய ட்வீட் என்னையால் பார்க்க முடிஞ்சுச்சு. பாருங்களேன், அந்த ட்வீட்டில் கேள்விகள் சும்மா சருன்னு வந்துட்டு இருக்கு. நான் டிவி பார்க்கல, அதனால் எனக்கு இந்த செய்தி தெரியாது, இதை பற்றி நான் பேச விரும்பலை அப்படின்னு சொல்லி மழுப்பல் பதில் எதுவுமே கிடையாது. எந்த அளவுக்கு தரமான பதிலை கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இதுதான் யா தலைமை பண்பு, இதுதான் யா தலைவர் அப்படின்னு சொன்னாங்க. நானும் பரவாயில்லையே அப்படிலாம் பேசிட்டாரா அப்படின்னு சொல்லி, ஏன்னா பேசுறது ரொம்ப அபூர்வம், அவர் பேசுறதுல நிறைய மிஸ்டேக்ஸ் வருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு கூட ஒரு மிஸ்டேக்கை விட்டுருந்தார். கடந்த 28/2/2024 அன்று நான் அமெரிக்கா போனேன். 12/9/2024 வரை அங்க இருந்திருக்கிறேன். நீ கண்டுபிடிக்கிற டைம் டிராவல் போன் சக்சஸ். 28/2/2024 அமெரிக்காவுக்கு போன நானு 12/9/2024 திரும்பி விட்டேன் அப்படின்னு சொன்னாரு. டபார்னு என்ன 2வது மாசமே அமெரிக்காவுக்கு போயிட்டாரா? ஆனா மறுபடியும் அவரே சொல்றாரு 14-15 நாள் நாங்க அமெரிக்காவில் இருந்தேன் அப்படிங்கிறாரு. மாசத்தை மாற்றி சொல்லிட்டீங்க தலைவரே, அது ஓகே, அவர் வயசாயிருச்சு, மாற்றி சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு பார்த்தா இவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எப்படி சொல்லணும்? ஒரு தலைவராக இருந்தால் கண்டிப்பாக கேள்வி பதில் அப்படின்னு சொல்லும்போது யாரும் எழுதி கொடுப்பதெல்லாம் கிடையாது. இங்கே கேள்வி பதிலாக இன்டர்வியூ நடத்துகிறாங்களா, இல்லை அதுக்கு ஸ்கிரிப்ட் செய்கிறாங்களா? கேள்வி பதில்னா நிருபர்கள் வந்து நிற்பாங்க, தலைவர் வந்து அங்கே நிற்கிறாரு, கேட்குறாங்க, நேரடியாக எந்த நிருபர் இருக்காரோ அவருடைய கண்களை பார்த்து பதில் சொல்லணும். ஆனால் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கண்கள் அடிக்கடி கீழே போகுது. கீழே போய் அவங்க கேட்குற பதிலாம் கீழே இருக்குது. எழுதி கொடுத்துட்டே வந்துட்டீங்க, இதெல்லாம் நல்லா இருக்கியா, வேற லெவல் பிட் அடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கீழே கருத்துக்களை பார்க்க முடியுது. உண்மையிலேயே ஒரு தலைவரை தலைவர்னு சொல்றதுல எனக்கு தவறே கிடையாது. ஓகே, கருணாநிதி அவர்களுடைய மகன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்போது முதலமைச்சராக இருக்காரு, தலைவர் தான். ஆனால் அதுக்காக எல்லா பதிலுக்கும் அவர் ஆன்சர் சொல்றார் அப்படின்னு சொல்றத கீழே பார்த்து சொல்றார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சேர்த்திருக்கணுமா வேண்டாமா?
இப்போ நேராக நீங்கள் சீமானவர்கிட்ட போங்க, அவர் பேசுகிற பேச்சுக்கு நேரடியாக பார்த்து பேசுவார். எந்த நிருபர் கேட்குறாரோ அந்த நிருபருடைய கண்களை பார்த்து, எப்பா தம்பி நீ தானே கேட்ட பாரு நான் ஆன்சர் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அடுத்த அன்புமணி ராமதாஸ்கிட்ட போங்க, கார்த்திக் சிதம்பரத்திட்ட போங்க, சூப்பராக பேசுவார் மனுஷன். கூவ மாத்த இன்னும் சுத்தம் செய்கிறேன் நான் சின்ன பிள்ளையிலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க, எங்களெல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் சொன்ன அந்த இன்டர்வியூ நீங்கள் கேட்டிங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப். கார்த்திக் சிதம்பரம் அவர்களுடைய அரசியல் வேறொரு பார்வையில் இருந்துச்சு. நிச்சயமாக சொல்கிறேன், கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் சம்திங் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறார். உண்மையை சில நேரங்களில் சும்மா சர்வசாதாரணமாக பேசி விட்டுட்டு போயிடுறாருன்னு சொல்லலாம். அதே மாதிரி நேருக்கு நேராக பேசக்கூடிய தைரியம் இருக்கணும், இல்லை நேருக்கு நேராக பேசக்கூடிய அந்த திறமையாவது இருக்கணும். அண்ணாமலை அவர்கள்ட்ட அது இருக்குது, அதே மாதிரி சீமான் அவர்கள்ட்ட இருக்குது, அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்ட இருக்குது. அடுத்த கட்டமாக இந்த கார்த்திக் சிதம்பரம் அவர்களிடம் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட பேசிடுவார், தெரியலன்னு சொல்லுவார். ஆனால் இங்கே ஒரு போலியான பிம்பம் கட்டமைக்கப்படுது பார்த்தீங்களா. எங்கள் தலைவர் பேசிட்டாருன்னு சொல்லும்போது அவருடைய கண்கள் கீழே போகுது. நார்மலாக பார்க்கக்கூடிய பர்சன்ஸ் என்னையா இவ்வளோ போய் பேசுகிறீங்களேயா, உங்களை நம்பியும் அப்படின்னு சொல்கிற அந்த கேள்வியை கேட்பாங்களா இல்லையா தலைவரே? ஸோ உங்களுடைய ஆட்கள் தான் தலைவர் உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அவர் சொல்கிறார், ஆன்சர் சொன்னாருங்கிறது ஓகே, ஆனால் அது எதுவுமே பார்க்காம சொன்னார் அப்படிங்கிறத இங்கே நம்ப முடியலை. அந்த இன்டர்வியூக்கான லிங்கை வேணால் நான் கீழே கொடுத்துறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. எப்போ பார்த்தாலும் திமுகவையே டார்கெட் பண்ணிட்டு இருக்கீ அப்படின்னு கேட்டால் திமுகவை டார்கெட் பண்ணலை. இங்கே இருக்கக்கூடிய அரசியலில் ஒரு விதமான அரசியல் அப்படிங்கிறது இதை தான் நீ பார்க்கணும், இதை தான் நீ பேசணும் அப்படிங்கிறத கட்டமைக்கப்படுகிறது. அந்த கட்டமைத்தலுக்கு எதிராகத்தான் பேசுகிறேனே தவிர இங்கே நல்லது நடக்கும்போது நிச்சயமாக அது எல்லோருக்கும் நல்லதாக அமைய வேண்டும். அதை விடுத்து நடப்பதெல்லாம் நன்மை தான் அப்படின்னு சொல்லி நீ நம்பணும்னு சொல்கிறவங்கள நாங்கள் நம்ப மாட்டோம். பார்க்கலாம் அடுத்தது என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அரசியல் மாற்றம் வரப்போகிறது, அது இல்லை, அமைச்சரவை மாற்றம் வரப்போகிறது. அதில் திருமாவளவன் அவர்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் இந்த மாநாடு கண்டிப்பாக திருமாவளவன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும். எய்தர் அது ஏறுமுகத்தில் இருக்கலாம், அப்படி இல்லைனா இறங்கு முகத்தில் இருக்கலாம். எய்தர் அது திமுக கூடயாக இருக்கலாம், அப்படி இல்லைனா அதிமுக கூடயாக இருக்கலாம். ஆனால் அடுத்த கட்டமாக அவர் என்ன யோசிக்க போகிறார், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்ட திருமாவளவன் அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே அரசியல் இனிமேல் நமக்கு காண்பிக்க போகிறது. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.